சார், முதல்ல நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு பெரிய நடிகனோ இதுவோ கிடையாது. அது இது பண்ணி கூட நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க. ஐ தேங்க்யூ அ லாட் ஃபார் பீயிங் ஹியர் முதல்ல. ஆனால் எனக்கு எப்போவுமே என்னோடய படம் பற்றி ஏதாச்சும் சொல்லணுன்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் வெஞ்சர். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட். எனக்கு இதை பார்க்கும்போது அதில் என்ன தப்பு இருக்கோ அது மட்டும்தான் தெரியுது. அது நீங்களும் அதை சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் நான் முதல்ல சொல்கிறது. ஏன்னா நான் வேறு ஒரு லெவலில் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல், நான் எஜுகேஷனில் ப்ரொஃபஷ்னல். அதனால் நான் அதை தான் பார்ப்பேன். நான் என்ன தப்பு பண்ணுறேன்றது தான் பார்ப்பேன். அதை நான் அடுத்த தடவை திருத்திக்கிறேன். ஐ வில் தேங்க்யூ வெரி மச். நீங்கள் என்னை அதுக்காக மன்னிச்சிடுங்க ஏதாச்சும் சின்ன சின்ன தவறுகள் இருந்தால். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, அரசியல் நீ எப்போ பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் என்னென்னா, எந்த லெவலுக்கும் ஒரு அரசியல்வாதி போவான் அப்படின்றது தான் இதோடைய பேசிக் பாயிண்ட்டே. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் இதை பல ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். சில வடநாடுகளில் ஒரு ஏரியாவில் அவங்க வேறு ஆளுங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியா மக்களே வெளியே வர விட மாட்டாங்க. ஸோ அதை வித்தியாசமாக வித் அனதர் ஆங்கிள் அதை தான் நான் சொல்ல பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் when you seriously watch the movie, நான் எதுலேயுமே மிகைப்படுத்தலை. நான் ஒரு சின்ன வயசுல இருந்த மை பிரதர் இப்போ தான் இறந்தார், ஷிஹான் ஹுசைனி. நான் ஒரு 11 வயசுலேருந்து நான் ஐ எம் லேர்னிங் கராட்டே. நான் பெரிய ஹை லெவலெல்லாம் தொட்டவன். வால் பீச்சிலெல்லாம் நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது பண்ணுவேன். பட் நான் இந்த படத்தில் அங்கே பறக்கிறது, இங்கே பறக்கிறது, இப்படி வர்றது அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நான் எது நேச்சுரலாக இருக்குமோ அதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. நான் என்னோட ஆக்ஷனை தான் ஓரளவுக்கு காமிப்பேன ஒழிய, நம்மளுடைய ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப திறமையானவங்க. அதனால் ஒன்றுமே பண்ணாதவங்கள கூட அங்கே ஒருத்தரை பறக்க விட்டு இங்கே ஒருத்தரை பறக்க விட்டு அது பில்டப் பண்ணுவாங்க. நான் அதை ஓரளவுக்கு நேச்சுரலாக பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஆக்ஷன் எதுவுமே ஐ வாண்டட் டு மேக் இட் லைக் அ ஸ்டோரி. அதாவது இவங்க ஒன்று பண்ணுவாங்க, அதாவது மைண்டை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நான் சும்மா வந்தவுடனே ஒரு 50 பேரை அடித்து போடுறது இதெல்லாம் நான் இந்த படத்தில் பண்ண மாட்டேன், எந்த படத்துலையும் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அஃப்கோர்ஸ் சில விஷயங்களில் கொஞ்சம் அன்நேச்சுரலாக இருக்கலாம். பட் எந்த அளவுக்கு நேச்சுரலாக எது பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். சின்ன சென்டிமெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி நேச்சுரலாக பண்ணணும்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த படத்தை. பட் அஃப்கோர்ஸ் நான் நினச்ச அளவுக்கு அவ்வளவு நேச்சுரலாக என்னால் பண்ண முடியல. ஏன்னா பல விஷயங்கள். ஸோ இந்த படம் இதோடைய கேன்வஸ் ரொம்ப பெருசு. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணி, அந்த கேன்வஸை கொஞ்சம் கம்மி பண்ணும்போதே அது சில இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ அந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் மறந்துட்டு, பட் பேசிக்காக இஃப் யூ see the movie, it has a clear message. சும்மா மோனோலாக் அடிக்காதீங்க, எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்களை சும்மா ரொம்ப லோவாக நினைக்காதீங்க. அதே மாதிரி மக்களுக்கு சொல்ல வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். காசு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போய் பேசக்கூடாது. அப்புறம் அவ்வளோதான். ஒரு தடவை நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்கன்னா அதை பற்றி அப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்களை நான் ஒரு மாதிரி சட்டிலாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 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 விஷயத்தை ஐ வாண்டட் டு மேக் இட் அ ஸ்மார்ட் ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்டை சும்மா அதாவது அடிச்சுட்டு இது பண்ணிட்டு போகாமல் ஒரு மாதிரி ஒரு 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 பில்டப் எப்படின்னா கதையாக சொல்லணும்னு நினச்சிருக்கேன். அதாவது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதில் சின்ன சின்ன அப்படி யாருமே பெரிய நடிகர்களே கிடையாது. அவங்கள ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு 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 சீனை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ வாட்எவர் ஐ ஹவ் ட்ரைட். நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைன்னா அடுத்த தடவை நான் திருத்திக்கிறேன். ஐ ஹோப் ஐ ஹவ் டன் சம்திங். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த மூவியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கும் அது பட்டுச்சுன்னா ப்ளீஸ் என்கரேஜ். தீபாவளிக்கு படம் வருது சார். ஐ விஷ் யூ ஆல் குட் லக் அண்ட் ஐ ஹோப்
த மூவி வில் டூ வெல். அதை நான் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் ஓவர். தேங்க்யூ. ஆமாம் சார். டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. எனக்கு என்னன்னா சார், பேசிக்கலி ஒரு நல்ல நாள் இட் இஸ் அ தீபாவளியை வந்து நான் வந்து தீபாவளிக்கு நான் வந்து ஆக்சுவலி பேசிக்காக அதை பொங்கலுக்கு கொண்டு வரணும் தான் சார் நினச்சேன். ஐ வாண்டட் டு பிரிங் இட் ஆன் பொங்கல். பட் லாஸ்ட் பொங்கலே கொண்டு வரலாம்னு நினச்சேன். அப்புறம் பல இது என்னால் வெளிநாட்டிலேருந்து வர முடியல. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள்னா அது பொங்கல். தீபாவளி இஸ் ஆல்சோ அ வெரி நைஸ் டே. ஸோ அதில் கொண்டாடணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க சார். இட் வாஸ் நாட் வெரி ஈஸி. ஏன்னா நிறைய படங்கள் வரனால இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் நினச்சேன் அட்லீஸ்ட் தீபாவளிக்கு வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஐ கேன் திங்க் ஒரு ஒரு யூ கேன் அட்லீஸ்ட் ஹேவ் அ டாக். அதுதான் சார் மெயின் விஷயம். நான் ஸ்டார் இல்லை சார். நான் சொல்றேன் சார், நான் ஒரு லோன் வுல்ஃப் மாதிரி. நான் எதையுமே தனியாக தான் பண்ணுவேன். பிகாஸ் இங்கே வருவாங்க யாரையாச்சும் கூட்டு. எனக்கு என்னோட பிரதருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் மேலே ரொம்ப பிரியமாக தான் இருப்பாங்க. அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. கூட்டு வந்தால் இது ஒரு அரசியல் களமாக மாறிடும். இது நான் என்னோட மூவியோட களமாகவே வைக்கணும்னு நினச்சேன். இல்லைன்னா யாரையாச்சும் நிறைய கான்ட்ரவர்ஷியலாக ஏதாச்சும் பேசிடுவாங்கன்ற ஒரு சின்ன பயத்தில் தான் யாரையுமே கூப்பிடல. அதே சமயத்தில் இந்த ஹீரோயின்ஸை பற்றி சொல்கிறேன். இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயந்தான். என்னென்னா கோவிடுக்கு முன்னாடி முதல்ல எடுக்க ஆரம்பித்தோம் சார். கோவிட் வந்த பிறகு கொஞ்சம் சில விஷயங்களில் அது கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹீரோயினுமே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. தட்ஸ் த ரியாலிட்டி. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல் படி சம்வேர் அரவுண்ட் 92 தியேட்டர்ஸ். ஆனால் நான் இன்னும் பெருசாக பண்ணணும்னு பார்த்தா, ஆனால் தீபாவளிக்கு உங்களுக்கு தெரியும் இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு கெட் தியேட்டர்ஸ். ஆனால் இதுவே சும்மா நல்ல நல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் சார். வி ஆர் டூயிங் இன் அ குட் வே. ஆமாம் சார். நான் வந்து இஃப் திஸ் மூவி அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு போச்சுன்னா, நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு மேக் அ மூவி கால்டு கோட்டைக்குள் பூகம்பம். அதில் ஐ ஹேவ் அ வெரி குட் பிளாட். கோட்டைக்குள் பூகம்பம்னு ஒரு படம் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அடுத்தது பூகம்பம் சொல்லி வேற டைட்டில். பட் இட் வில் பி டிஃப்ரெண்ட். வேற படங்கள் தான். ஆனால் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கிரியேட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். திஸ் இஸ் மை ஐடியா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.